निपीयस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधः सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த 60வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். சூத விஸ்ரமத கௌதுகி பாவம் பாவபோத சதுரம் துரகாணாம் தத்ர நேத்ர ஜனுஷப் ஃபலமேதே நைஷதம் புபுதிரே விபுதேந்திராக. ஸோ நைஷதனை அதாவது நலன் வந்து என்ட்ரி நம்ம இம்பார்ட்டண்ட் ஹீரோவோட என்ட்ரிங்கிறதுனால அவனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இங்கே சொன்னார். 3 அட்ஜெக்டிவ் போட்டு, அதாவது தேரோட்டிக்கு வந்து ஒரு பரிசிரமம் சிரம பரிகாரம் பண்ணணுங்கிறதுல ஒரு ஆவலோட கூடினவன், பசுக்களுக்குனுடைய அதாவது அந்த குதிரைகளினுடைய பாவத்தை அறிந்தவன், கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சௌந்தரியம் இருக்கிறதுனால கண்ணனுடைய ஒரு பிறப்பின் பலனாகவும் இருந்தான் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அடுத்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து அவன் மனசில் என்ன நினச்சிண்டா அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2-3 ஸ்லோகத்தில் வருது. வீக்ஷ்ய தஸ்ய வருணஸ்தருணத்வம் யத்பபார நிபிடம் ஜடபூயம் நௌச்சிதி ஜலபதேஹே கிமு சா அஸ்ய பிராஜ்ய விஸ்மய ரச ஸ்திமிதஸ்ய. தஸ்ய தருணத்வம் வீக்ஷ்ய வருணன் இங்கே என்ன பண்ணுறான்னா அவனுடைய இளமையை பார்க்குறான். இளமையை பார்த்த உடனே அவன் அப்படியே நிபிடம் ஜடபூயம்ங்கிறார். ஜடங்கிறது ஜலவும் எடுத்துக்கலாம். டாக்கும் லாக்கும் வந்து அபேதம் யூஸ்வலி சொல்லுவா. டலையோஹோ இந்த ட ஒரு அந்த மாதிரி இந்த வபயோர் அபேதா சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி டாக்கும் லாக்கும் சம்ஸ்கிருதத்தில் உங்களுக்கு வந்து அபேதம் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போது வருணன் தஸ்ய தருணத்துவம் வீக்ஷ்ய, அந்த நலன் வந்து நின்ன உடனே அட என்ன இளமையாக இருக்கான் இவன் அப்படின்னுட்டு அவனுடைய யௌவனத்தை பார்த்துட்டு, இவர்கள்லாம் தேவர்கள் இல்லையா, அவனோ மனுஷன். ஸோ அவனுடைய லைஃப் ஸ்பேன் குறைச்சல் இருந்தாலும் அந்த லைஃப் ஸ்பேனில் அவனுடைய யௌவனத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன அழகில் இருக்கான் அப்படிங்கிறத வருணன் பார்க்குறார். அவருக்கு வந்து அவர் யௌவனத்தில் இருக்காரா என்னன்னு தெரியாது. அவளுடைய அந்த தேவ வருஷத்தை பொறுத்தவரையில், தேவனுடைய லைஃப் ஸ்பேனை பொறுத்தவரையில் அவர் வந்து இளமையில் இருக்கிறதா நினச்சின்னு தான் வந்து தமயந்தியை பார்க்கணுன்னு வந்திருப்பார் இல்லையா. ஆனால் நலனுடைய ஒரு தருணத்துவம் வீக்ஷ்ய, அவனுடைய ஒரு இளமையை பார்த்துவிட்டு எது நிபிடம் ஜடபூயம் பபார. ஜடபூயம் அப்படின்னா ஜடஸ்ய பாவகா ஜடபூயம். இது வந்து ஒரு தனி சூத்திரம் ஒன்று இருக்குது, புவோ பாவகான்னுட்டு. அதாவது பூதாத்துக்கு வந்து பூயம் அப்படின்னு ஒரு எத்து பிரத்தியம் போட்டு அந்த இடத்துல பண்ணுறோம். அதாவது புவோ பாவே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அதில் கியப்புன்னு ஒரு பிரத்யம் போட்டு ஜடபூயம். எப்படி இப்போது நம்ம வந்து ஜடஸ்ய பாவம் ஜடிமா ஜடத்துவம் ஜடதா ஜாட்யம் இதெல்லாம் சொல்கிறோமே, அதே போல் இங்கே ஜடபூயம் அப்படின்னுட்டு பூதாத்துவோடு சேர்த்து அதை சொல்கிறோம். அப்போ ஜடபாவத்தை பபார அடைந்தானோ, அவனை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே ஜடம் போல நின்னான் வருணன். அந்த இடத்துல ஜட ஜல ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஏற்கனவே ஜலபாவமாக இருக்கக்கூடியவன் இப்போ ஜடமாகவும் ஆயிட்டான். இது வந்து அந்த ஒரு பாவமானது சா பிராஜ்ய விஸ்மய ரச ஸ்திமிதஸ்ய அஸ்ய ஜலபதேஹே சா ஔச்சிதி நகிமு. இது உச்சிதம் தான் இல்லையா அப்படிங்கிற, இது ரைட்டு தானே. அவனுக்கு வந்து அப்படியே ஜடமாக ஆயிட்டான், அதாவது ஜலமாக ஆயிட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு பொருத்தம் தானே. ஏன்னா அவனுக்கு ஏராளமான ஒரு விஸ்மய ரசத்தினால ஸ்திமிதா சஹா பிராஜ்ய ஏராளமான விஸ்மய ஆச்சரியத்தினுடைய ரசத்தினால் ஸ்திமிதஸ்ய அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய, அதை அசஞ்சலமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிశ్చலமாக ஸ்திமித பாவம் நிశ్చலமாக இருக்கக்கூடிய அந்த ஜலபதேகே வருணனுக்கு சா ஔச்சிதி நகிமு. அதாவது ஜடபூயம்ங்கிறது உங்களுக்கு நபுன்சகலிங்கத்தில் இருந்தால் கூட இங்கே ஔச்சிதிங்கிற பதம் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறதுனால சாங்கிறது இங்கே போட்டிருக்க. ஸோ எது ஜடபூயம் சா ஔச்சிதி நகிமு, அது ஔச்சித்யம் இல்லையா, ஔச்சித்யம் தானே இத்தர்த்தா. ஸோ ஜடங்கிற பாவத்தை மேற்கொண்ட அவன் அப்படி இருப்பது என்பது
உச்சிதம் தானே. ஏன்னா அவனுடைய தருணத்துவம், அவனுடைய இளமையை பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார் வருணன். இந்த இடத்துல அந்த ஜட ஜலங்கிற பதங்களுக்கு பேதமாக இருந்தாலும் ட லங்கிற எழுத்துக்களை ஒன்றாக வைத்து அபேத அத்தியவசாயம் சொல்லி அதிசயோக்தி சொல்கிறான், ஸ்லேஷம். சரியா? ஸோ வீக்ஷ்ய தஸ்ய வருணஹா தருணத்துவம் யத் பபார நிபிடம் ஜடபூயம். நிபிடம்னா நல்ல ஆழ்ந்த ஒரு ஜடபாவத்தை அடைந்தான் என்பது என்ன உண்டோ அது உச்சிதம் தானே அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ நௌச்சிதி ந ஔச்சிதி, அந்த ந கிமு அப்படிங்கிறது காக்குவா எடுத்துட்டு அது ஔச்சித்யம் தானே அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ ந ஔச்சிதி ஜலபதேஹே கிமு சாஸ்ய பிராஜ்ய விஸ்மய ரசஸ்திமிதஸ்ய. அடுத்தது ரூபமஸ்ய வினிரூப்ய ததா அதிம்லானிம் ஆப ரவிவம்சவதம் சஹா கீர்த்தியதே யத் அதுனாபி சதேவஹ காலயேவ சகலேன ஜலேன. எல்லா இடத்துலையும் வந்து அவர் அந்த டபுள் மீனிங்கை எடுத்துட்டு சொல்கிறார். இந்த இடத்துல எப்படி ஜடங்கிறதுக்கு ஜலன்னு எடுத்துட்டு 2 அர்த்தம் போட்டுட்டு வந்தோமோ, இங்கே காலகாங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம் போட்டுக்கிறார். காலன்னா கிருஷ்ணவர்ணம்னு ஒரு அர்த்தம், காலங்கிறது காலன் ஆனால் யமனுக்கு ஒரு பெயராகவும் அமைகிறது. ஸோ சம்ஞாவாகவும் எடுத்துக்கிறோம், அதை வந்து கிருஷ்ணவர்ணாவாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ இவனுடைய ரூபத்தை பார்க்குறான் யமன். அடுத்தது முதல்ல வருணன் பார்த்தார், வருணன் பார்த்த உடனே அப்படியே ஜலபாவத்தை ஸ்தம்பிச்சு போய் நின்றுவிட்டார். அடுத்தது யமன் பார்க்குறான். யமன் பார்க்கும் பொழுது ரூபம் அஸ்ய வினிரூப்பிய, அஸ்ய ரூபம் இந்த நலனுடைய ரூபத்தை வினிரூப்பிய நிரூபணம்னாலே பார்ப்பது தர்சனம். இதில் நிரூப்பியன்னா எக்ஸாமின் வெல், விநிரூப்பியன்னா விசேஷேன நிரூப்பிய. ஸோ இன்னும் நன்னா பார்த்ததுக்கப்புறம் அவன் அப்படியே பார்க்க பார்க்க அவனுடைய முகம் கருத்துண்டே வருதான். அதி மிளானிம் ஆப, மிளானிஹி ஃபேடிங். ஸோ ரொம்ப வந்து அப்படியே வாடி போயிடுது முகமெல்லாம். அவனுக்கு முகம் வாடும் பொழுது அப்படியே கருத்து போக ஆரம்பிச்சிடுது. பளிச்சுன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக அப்படியே ஃபேராக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா யமனுடைய முகமானது அதிம்லானிம், மிகவும் ஒரு வாடுதலை ஆப்ப அடைந்தது. ததா அதிம்லானிம் ஆப்ப யதா, யதுங்கிறத யதான்னு எடுத்துக்கிறோம். எவ்வாறு, எந்த காரணத்தினால, அதுனா அப்படி இன்னைக்கும் அவருக்கு என்ன பேர் சூட்டியிருக்கா ஜனங்கள்லாம், சகலேன ஜனேன சதேவஹா காலஹா ஏவ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுத்து. பத்தியா, இவர் வந்து காலந்தான் போல இருக்கு. ஏன்னா இந்த வாடுதல் வந்து முகத்தில் ஒரு கருமையை கொடுத்ததனால் காலஹான்னு கிருஷ்ணவர்ணகான்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அதே சமயத்தில் அதனால தான் இவர் வந்து காலங்கிற பெயரும் அவருக்கு இருக்கோ என்னமோ அப்படின்னுட்டு காலங்கிற பதத்திற்கு 2 அர்த்தத்தையும் சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து நேச்சுரலாக இந்த இடத்துல அந்த ஸ்லேஷை எடுத்துப்போம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த காளிமா அது வந்து இவனுடைய ரூபத்தை பார்த்து அவருக்கு வந்ததுனாலங்கிறத டைரெக்டாக சொல்லலை. எனக்கு அதனால அதில் உத்ரேக்ஷா சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி வேண்டாம், சம்பாவனா இல்லை இந்த இடத்துல. ஏன்னா மிளானிம் ஆப்பன்னு தான் போட்டிருக்கார். ஸோ சதேவஹா காலஹா ஏவ அப்படிங்கிற மாதிரி முடிச்சுடணும். சரியா? ரூபமஸ்ய வினிரூப்பிய ததா அதிம்லானிம் ஆப ரவிவம்ச வதம்சஹா, அந்த பதத்தை சொல்லலை. ரவிவம்ச வதம்சஹா தான் யமனுக்கு பெயராக இங்கே கொடுக்குறார். சூரியவம்ச திலகமாக விளங்கக்கூடிய அந்த யமனுக்கு இப்போ காலான பேர் வந்துருத்தேன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு இது ஏளனமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த ரவிவம்ச வதம்சஹான்னுட்டு, வதம்சனாலே சூடாமணின்னு அர்த்தம். சூரியகுலத்தில் பிறந்தவனுக்கு போய் இப்படியா ஒரு வர்ணம் அப்படின்னு. ரூபமஸ்ய வினிரூபினா அப்பன்னுத்தி வராது, இல்லை இல்லைங்கிறது நம்ம நிஷேதம் சொல்லணும். நிஷேதம் சொன்னால் தான் அந்த மாதிரி ஏற்படும். இதெல்லாம் வந்து கவியனுடைய ஒரு சாத்துரியம் தான் அந்த இடத்துல. ஒன்று இதெல்லாம் அலங்காரம் இல்லாதையே அழகாக இருக்கக்கூடிய இடங்கள். எல்லா இடத்துலையும் அலங்காரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் ரூபமஸ்ய வினிரூப்பிய ததாதி மிளானிமாப ரவிவம்ச வதம்சஹா கீர்த்தியதே யத் அதுனாபி சதேவஹா காலயேவ சகலேன ஜனேன. யத் பபார தஹனः खलु தாபம் ரூபதேய பரம் அஸ்ய விமிருஷ்ய
தத்ர பூத் அனலதா ஜனிகர்த்ரி மா ததபி அனலதைவ து ஹேது. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது பதங்களை வச்சுட்டு ஒரு ஜாலம் வந்து நைஷதக்காரன்ட்டு தான் கற்றுக்கணும். எது பபார தஹனஹா கலு தஹனஹா அஸ்ய ரூபதேய பரம் விமிருஷ்ய. அகேன் தஹனஹாங்கிறது அக்னி. அக்னி பகவான் இப்போ என்ன பண்ணார்னா அஸ்ய இந்த நலனுடைய ரூபதேய, ரூபதேயம்ங்கிறது ரூபத்தினுடைய ஒரு இருப்பிடம், சுரங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அவனிடத்தில் அந்த ரூபத்தினுடைய ஒரு பரம் இருக்குது, ஏராளத்தனம் இருக்குது. அது ரூபம் அவனிடத்தில் ஒரு அழகின் பொக்கிஷமாக விளங்கக்கூடியவன் அவன். ஸோ அதனால் ரூபதேயங்கிறச்ச அந்த ரூபத்தினுடைய எக்ஸ்டர்னல் ஃபார்ம், அந்த அழகின் பரம், அழகினுடைய ஒரு ஏராளத்தனத்தை பார்த்துவிட்டு விமர்சி அனலைஸ் பண்ணுறான். பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு மனசில் தாபம் ஏற்படுறதான். யாருக்கு? அக்னிக்கு. அதுதான் தி பியூட்டிஃபுல் வே ஆஃப் பிளே ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க. தஹனஹா அக்னியானவன் அவனுடைய உருவத்தை பார்த்துவிட்டு, அக்னியும் ஜாஜ்வல்யமான ரூபம், அப்படியே பிரகாசமான ஒரு ரூபம், அழகான ரூபத்தை கொண்டவன் அக்னின்னு பேர் அவனுக்கு. ஆனால் அக்னி நலனுடைய ரூபத்தை பார்த்துட்டு இப்போ அக்னிக்கு என்ன ஆயிடுதுன்னா தாபம் ஜாஸ்தியாக போயிடுதான். எது தாபம் பபார, அப்படியே மனசுக்குள்ள ஒரு கொதிப்பு ஏற்பட்டு தான் அக்னிக்கே. அது ஏற்படும் பொழுது இப்போ என்ன ஆயிடுது, தத்ர அனலதா ஜனிகர்த்ரி மாபூத். மாபூத்துன்னு இருக்காது அந்த இடத்துல. வந்து அனலதாங்கிறது அனல, அதாவது அக்னியாக இருக்கும் தன்மை என்பது அந்த தாபத்திற்கு ஜனிகர்த்ரி உற்பத்தியாக, அதாவது ஜனனியாக, உற்பத்தி ஸ்தானமாக அனலதா அக்னியாக இருக்கும் தன்மைங்கிறது மாபூத். அது இல்லை, அனலதா ஏவ ஹேது. அனலதா இல்லை, ஆனால் அனலதா தான் அந்த இடத்துல ஹேத்துவாக இருக்குது. அப்படின்னு என்ன? அநலஹா அனலஹா. அதனால் நலனாக இல்லாமல் இருக்கும் தன்மை தான் அந்த தாபத்திற்கு காரணமாக ஆயிடுது. எல்லாரிடத்துலையும் பொதுவாக ஒரு ஹீட்டுன்னா அக்னி தானே காரணமாக இருப்பார். இந்த இடத்துல அக்னி காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறது விரோதாபாசம். அக்னி காரணம் இல்லை, அதாவது அனலம் காரணம் இல்லை, அனலம் தான் காரணம்ங்கிறார். இப்போ எப்படி இது ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணணுமே? அதுக்கு முதல்ல அனலதாக்கு எப்படி சொல்கிறோம்னா, அக்னியாக இருக்கும் தன்மை அங்கே காரணமாக இல்லை, நலனாக இல்லாமல் இருக்கும் தன்மை தான் அவருக்கு காரணம். ஐயோ நம்ம நலன் இல்லையே, அவன் இவ்வளவு அழகாக இருக்கானே, நம்ம போய் நலன் இல்லையோ அப்படிங்கிறதுனால அப்படியே மனசுக்குள்ளே வந்து அக்னிக்கு தாபம் ஜாஸ்தி ஆகிடுதான். இதுதாங்க விரோதாபாச அலங்காரம். ஸோ அனலதா, அனலதா ந கிந்து அனலதா ஏவ. எங்கேருந்து வார்த்தை பிடிக்கிறார் பாருங்களேன். எத் பபார தஹனஹா அஸ்ய ரூபதேய பாரம் விமிருஷ்ய கலு தாபம் எது பபார. இவனை பார்த்துட்டுன்னா அவருக்கு ஒரு பெரிய தாபம் ஏற்பட்டது அக்னிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எத் பபார தஹன கலு தாபம் ரூபதேய பரமஸ்ய விமிருஷ்ய தத்ர பூதனலதா ஜனிகர்த்ரி மா ததபி அனலதைவ து ஹேது. அடுத்தது காமனீயகம் அதஹ்கிருத காமம் காமம் அக்ஷிபிர் அவேக்ஷ்ய ததீயம் கௌஷிகா ஸ்வம் அகிலம் பரிபஷ்யன் மன்யதே ஸ்ம கலு கௌஷிகம் ஏவ. இதே இந்த 4 பேரும் மனசில் என்ன நினச்சிண்டாங்கிறது வந்து அவரவருடைய பெயரை வைத்து ஒரு ஜாலமாடி இருக்கார். முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஜடபாவம் ஜலபாவம்னுட்டு வருணனுக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா காலஹா காலஹா கிருஷ்ணவர்ணஹா காலஹான்னுட்டு யமனுக்கு. மூணாவதுல இப்போது அனலதா அநலதா அப்படி நம்ம பிரிச்சுண்டு பார்த்தோம் பேர்லேயே. இப்போ அடுத்தது கௌஷிகான்னுட்டு இந்திரனுக்கு ஒரு பேர். அது என்னன்னா முதல்ல அதை முடிச்சு விட்றேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு வரேன். ஹரிவம்ச புராணத்தில் ஒரு 3 ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகத்தை வச்சுட்டு தான் அவனுக்கு கௌஷிகன்னே பேரான்.
குஷிகஸ்து தபஸ்தேபே புத்திரம் இந்திரசமம் விபுஹு லபேயம் இதி தம் சக்ரஹா திராசாத்து அபியத்திய ஜக்னிவான். குஷிகருங்கிற அரசன் தபஸ்தேபே அவர் தபஸ் செய்தார். இந்திரசமம் புத்திரம் லபேயம், இந்திரனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்திரனை அடைய வேண்டும் என்று அவன் செய்தான். இந்த ஹரிவம்ச புராணம்ங்கிறது என்னென்னா மகாபாரதத்தினுடைய கில பாகம்னு சொல்லுவோம். அதாவது அவசிஷ்ட பாகம் மாதிரி வரக்கூடியது. இந்த அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பெண்டிக்ஸாக ஹரிவம்ச புராணத்தை சொல்கிறோம். அப்போது அந்த குஷிகம் தம் சக்ரஹா திராசாத்து அபியத்திய, ஐயோ பயந்துண்டு இவர் தபஸ் பண்ணுறாரேன்னு சொல்லி இந்த இந்திரன் கிட்டக்க நெருங்கின உடனே இந்த மாதிரி இந்திரனை சமமாக எனக்கு புள்ள வேணும் தான் அவர் தவம் பண்ணுறார் அப்படிங்கிறத ஜக்னிவான் அதை புரிந்து கொண்டான். பூர்ணே வருஷ சஹசிரேவை தந்து சக்ரோஹி அபஷ்யத. 1000 வருஷம் அவர் தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் சக்ரன் இந்திரனானவன் பார்க்குறான். அத்தியுக்ர தபசம் திருஷ்டுவா சஹசிராட்சா புரந்தரஹா, ரொம்ப உக்ரமான ஒரு தபஸை பண்ணுறார் அவர்னு பார்த்துட்டு சமர்த்தம் புத்திரஜனனை, இவர் தான் சரியான பர்சன் நம்மளுடைய அம்சத்தை பிறப்பிக்கிறதுக்கு அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணுறான். ஸோ ஸ்வமேவ அம்சம் அவாசயத்து, தன்னுடைய அம்சத்தை அவரிடத்தில் கொடுத்தார். ஸோ புத்திரத்வே கல்பயாமாச ச தேவேந்திரா சுரோத்தம, ஆகையினால் தேவேந்திரனானவன் சுரர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் புத்திரனாக இருக்கும் தன்மையில் தன்மையை உண்டுபடுத்தினான். அப்போ இந்திரனுக்கு கௌஷிகா, குஷிகஸ்ய அபத்தியம் புமான் கௌஷிகான்னுட்டு இந்திரனுக்கும் ஒரு பேர் ஆயிடுறது. ஏன்னா கௌஷிகான்னு ஜென்ரலி எங்கேருந்து விஸ்வாமித்திரன் இங்கே வந்தார் நடுவில் அப்படின்னு நமக்கு தோணும். அது இல்லை, அதுக்காக தான் இப்போ கௌஷிகாங்கிற பேரை கொண்டு வந்தாச்சா. கௌஷிகானா ஆந்தைன்னு இன்னொரு அர்த்தம், அதை வச்சுட்டு தான் இப்போ விளையாட போகிறார். கௌஷிகா அதஹ்கிருத காமம் ததீயம் காமனீயகம் அவேக்ஷிய, அக்ஷிபிகி காமம் அவேக்ஷிய. எத்தனை காமம் பாருங்கோ, 3 விதமான காமத்துக்கும் உங்களுக்கு வெவ்வேறு அர்த்தம். இப்போ அதஹ்கிருத காமம், மன்மதனை கீழே திரஸ்காரம் செய்தவனான அவன் அந்த நைஷதன் நளன். அதஹ்கிருத காமம், மன்மதனை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்டவன். அடுத்தது காமனீயகம், கவரக்கூடியதாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஒரு மனோகரமாக இருக்கக்கூடிய அவனுடைய சரீரம். அக்ஷிபிகி காமம் வீக்ஷிய, அந்த இடத்துல காமம்ங்கிறது அத்தியர்த்தம்னு எடுத்துக்கிறோம். தன்னுடைய கண்களால் 1000 கண்ணாச்சு அவனுக்கு, 1000 கண்ணால் நன்னா பார்த்து அவனை உத்து பார்த்து, எல்லாரும் அப்படி தானே பார்க்குறான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு அவர் வீக்ஷிய, அடுத்தது விநிரூப்பிய, அதுக்கப்புறம் விமர்சிய அனலைஸ் பண்ணுறா. இவன் என்ன பண்ணுறாருன்னா அக்ஷிபிகி காமம் அவேக்ஷி போருமா. ஸோ 1000 கண்கள்னால நன்கு பார்த்து விட்டு கௌஷிகா இவன் என்ன பண்ணுறான், இந்திரன் ஸ்வம் அகிலம் பரிபஷ்யன்னு தன்னை வேற ஃபுல்லாக பார்த்துக்கிறான். ஏன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கிறச்சு முதல்ல அவளை பார்த்துட்டு மேலே கீழே நம்மளையே பார்த்துப்போம் தெரியுமோ இல்லையோ, நம்ம என்ன அழகுன்னு. அந்த மாதிரி இங்கே நலனை பார்த்துட்டு தான் என்ன அழகுன்னுட்டு தன்னை மேலே கீழே ஸ்வம் அகிலம் பரிபஷ்யன் சன்னு தன்னை மேலே கீழே முழுமையாக பார்த்து விட்டு பார்க்குறான். என்ன நினச்சிக்கிறான் தன்னை, என்னடா அது ஆந்த கண்ணு மாதிரி இப்படி முட்டை முட்டையாக நிற்கிறதேன்னு பார்த்துக்கிறானோ என்னமோ. அதனால ஆத்மானம் கௌஷிகமேவ மன்யஸ்தேஸ்ம கலு, தன்னைத்தானே அவன் ஆந்தையாகவே நினைத்தான் அல்லது குஷிக சுதனாகவே நினைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கலுங்கிறது சம்பாவனா சியாத்து, ஸோ சம்பாவனா வாச்சகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா போட்டுக்கலாம். ஸ்லேஷ 2 அந்த ஒரே பதத்துக்கு அர்த்தம் வேறு 2ஆக வருது. புரிஞ்சுதா? ஸோ அதனால் கௌஷிகா இந்த இந்திரனானவன் அதஹ்கிருத காமம் ததீயம் காமனீயகம் அக்ஷிபிகி காமம் அவேக்ஷிய, நன்கு அவனுடைய அழகான உருவமானது எது மன்மதனை காட்டிலும் மன்மதனை திரஸ்காரம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய அவனுடைய சரீரத்தை பார்த்துவிட்டு நளனுடைய சரீரத்தையும் பார்த்து தன்னுடைய முழுமையான சரீரத்தையும் பார்த்துவிட்டு தான் அந்த மாதிரி இருக்கோம் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். காமனீயகம் சரியா இருக்கா? இந்த இடத்துல உத்பிரேக்ஷா சொன்னேன் இல்லையா?
காமனீயகம் அதஹ்கிருத காமம் காமம் ஆக்ஷிபிர் அவேக்ஷ்யததீயம் கௌஷிகஸ்வம் அகிலம் பரிபஷ்யன்னு மன்யதே ஸ்ம கலு கௌஷிகமேவ. இதை தவிர இப்போ அடுத்தது இந்த 3 பேர், மற்ற 3 பேர் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கிறது வரப்போகிறது. ராமணீயக குண அத்வயவாதம் மூர்த்தம் உத்திதம் அமும் பரிபாவ்ய விஸ்மயாய ஹிருதயானி விதேருஹு தேன தேஷு ந சுராஃப் பிரபபூவுஹு சுராஃப் பிரபபூவுஹு. அவர் எப்படி இதை சொல்லியிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப டங் ட்விஸ்டர் ஆட்டம் இருக்குது இந்த ஸ்லோகங்கள்லாம். ராமணீயக குண ஸோ மொத்தமாக இப்போ அந்த சுரர்கள்லாம் என்ன எடுத்துன்னா, தேவர்களுக்கு அவனுடைய அந்த உருவத்தை பார்க்குறா. உருவத்தை பார்த்தா இது இந்த 2.5 பேச்சே இல்லை அந்த இடத்துல. அதாவது 2.5 ஒன்றாக கலந்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ, 2 அரைங்கிறச்சு அந்த இடத்துல 2 இல்லாமல் ஒன்றாக கலப்பதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அத்வைத்தம் அப்படின்னு அத்வைத்தத்துக்கு 2.5 கலப்பதுன்னு இருக்கு. இங்கே ராமணீயக குண அத்வயவாதம் மூர்த்தம் உத்திதம். இவனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அப்படியே இந்த சௌந்தர்யத்தினுடைய குணங்களை பற்றி நம்ம ஒரு வாதம் பண்ணோம்னா அதில் அத்வய தேர் ஆர் நோ 2 ஒப்பீனியன்ஸ் அபவுட் பியூட்டி. அப்படி ஒரு வாதம் இருந்ததே எனில் அந்த வாதம் உருவெடுத்து வந்தான்னா எப்படி இருக்குன்னா இவனை மாதிரி இருக்கும். எவ்வளவு தூரம் அங்கே பின்னாடி யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பியூட்டி இஸ் இந்த ஐ ஆஃப் த பிஹோல்டருங்கிறோம். யார் பார்க்குறாளோ அவளுக்கு அழகாக தெரியலாம். ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த அம்மாவுக்கு அந்தந்த குழந்தை அப்படியே ஓஹோ அப்படியே பியூட்டி கான்டெஸ்ட் வின் பண்ணி எடுத்து என் குழந்தைன்னு தான் நினச்சிப்போம் நம்ம. ஆனால் அப்போ தெர் இஸ் அ ஸ்பிளிட் ஒப்பீனியன். so many opinions are there. ஆனால் இங்கே அந்த மாதிரி ராமணீயக்க குணங்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. அதில் அந்த குணேஷு அத்வயா வாதா, அதாவது தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன். அப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் நேராக உருவெடுத்து நிற்கிறதான். உத்திதம் மூர்த்தம் இவ ராமணீயக குணவாதம் மூர்த்தம் உத்திதம் இவ அமும் பரிபாவ்ய, இவனை பார்த்துவிட்டு இவனை மனதில் பாவித்து, பரிபாவ்யன்னு அவனை அப்படி புரிஞ்சுக்கிறாவா. ஏன்னா அவனை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்குள்ள நான் வசத்தின்னு யாருமே நினைக்கல. 4 பேரும் தேவர்கள் அந்த இடத்துல. தேவர் யுனானிமஸாக ஓட்டங்க நலனுக்கு தான் வசத்தின்னு. அப்படி இருக்கும் பொழுது மனசில் இவளுக்கு எப்படி நினச்சிக்கிறா, இவன் தான் ரமணீய குணங்கள், அதாவது சௌந்தர்ய குணத்தினுடைய ஒரு அன்டிஸ்பியூட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு உட்காத்தி வச்சு விட்றான். அப்படி உட்காத்தி வச்சுட்டு இவ என்ன ஆயிடுறது மனசு இப்போது, ஹிருதயானி விஸ்மயாய விதேருஹு, விஸ்மயம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஒரு பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா தன்னுடைய ஹிருதயங்களை இவ அந்த ஆச்சரியத்துக்கு கொடுத்துட்டாளாம். எல்லாமே அச்சேதன வஸ்துவை சேத்தனமாக ஆக்கிறது. இப்போ அது அப்படியே உத்பிரேக்ஷா போட்டுட்டே வந்துடலாம் நீங்கள். ஸோ விஸ்மயாய ஹிருதானி விதேருஹு, விதரதி அப்படின்னாலே கொடுப்பது, தானம் கொடுப்பதுன்னு அர்த்தம். இங்கே தானம் கொடுத்தாச்சுன்னா ஸ்வத்வம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு அர்த்தம். 4th கேஸ் போட்டிருக்காரு பாருங்கோ. 4th கேஸ் போட்டால் அங்கே ஸ்வத்வம் இல்லை, தேர் இஸ் நோ, சொந்தம் கொண்டாட முடியாது. இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஹனுமானுக்கு அங்குலியகத்தை கொடுத்தாருங்கிற இடத்துல த்விதியா போட்டிருப்பார், இல்லை சாரி ஷஷ்டி போட்டிருப்பார் சம்புராமாயணத்தில், எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த இடத்துல சுவாமித்துவம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அங்குலியகம் ராமருது, அதை கொண்டு போய் சீதைட்ட கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான். அங்கே இவர் வெறும் மெசஞ்சர். ஸோ அதனால் அவருக்கு சதுர்த்தி போட மாட்டார் அந்த இடத்துல, ரொம்ப கேர்ஃபுல்லாக. இங்கே சதுர்த்தி போட்டதுனால ஹிருதயங்கள் இப்போ இவா வசத்தில் இல்லை, ஆச்சரிய வசத்துக்கு போயிடுத்து. ஆகையினால தேஷு ஹிருதயேஷு சுராஹா ந பிரபூவுஹு, பிரபுக்களாக இல்லை, அவர்களுக்கு அந்த ஹிருதயங்கள் மேலே ஒரு ஆளுமை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இது அதிசயோக்தி. அசம்பந்தேபி சம்பந்தா, பிரபுத்துவ சம்பந்தேபி பிரபுத்துவ அசம்பந்தா உக்தா.
சரியா? ராமணீயக அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? மேலே போமா? இந்த பரிபாவியனா என்னது திருப்பி? பாவனம்ங்கிறதுனாலே நம்ம வந்து உள்ளுக்குள்ள நன்னா அதை வந்து ஒரு உருவகப்படுத்திங்கிறதுக்கு பரிபாவியன்னு எடுத்துக்கிறோம். பரினாலே ஒரு சமந்தாத்து பரிதகா அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இன் இட்ஸ் என்டையரிட்டி மனசில் உருவகப்படுத்துறதுன்னு அர்த்தம். சரியா? விசிந்தியாங்கிறது சாதாரணமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். பட் அந்த விசிந்தியாவை விட பரிபாவியாங்கிறச்சே பாவனா யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பாவனாங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் அன் இமோஷன் ஆர் அ ஃபீலிங். அப்படி உருவகப்படுத்துறதுனால ஒன்றும் உத்வேக்ஷா வராதா? அதனால ஏன் அப்படி மனசில் வாங்கிக்கிறாங்கிறது தானே. மூர்த்தம்ங்கிறது அந்த இடத்துல ஒரு ரமணீய குணங்கள், அந்த அத்வயவாதமானது உருவமாக ஆகிற்று அப்படிங்கிறது தான் ஸ்வரூப உத்பிரேக்ஷா. பரிபாவியங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா வராது. ராமணி இது வந்து உத்பிரேக்ஷா வாச்சகம் உத்பிரேக்ஷா சூச்சகமான பதமா எடுத்துக்கலாமா? பரிபாவியவை எடுத்துக்கிறியா? அதாவது மூர்த்தம் உத்திதம் இவா அந்த மாதிரி எதுவுமே போடல அவர். அது அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஐ திங்க் பிகாஸ் அந்த அந்த வாதகா மூர்த்தகா வாதகா இவ சஹா அப்படிங்கிறது இவ இல்லாட்டா கூட அச்சேதனே சேத்தனத்துவ விவகாரா சொல்லிடுறோம் இல்லையா? அது இருக்கிறச்சே நமக்கு வந்து உத்ரேக்ஷா வாச்சக சப்தம் வேண்டாம். ராமணீயக குணாத்வயவாதம் மூர்த்தமுத்திதமுத் அமும் பரிபாவ்ய விஸ்மயாய ஹிருதயானி விதேருஹு தேன தேஷு ந சுராஃப் பிரபூவுஹு பிரயரூபக விசேஷ நிவேசைஹ சம்பதத்பிரமராஹ ஸ்ருதபூர்வைஹ ஏஷ ஏவ ச நலஹ கிம் இதி இதம் மந்தமந்தம் இதரேதர் மூச்சுஹு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பேசிக்கிறா, இவன் தான் அவன் அப்படின்னு. ஒருத்தர் வந்த உடனே 4 பேர் வரா, அவனோ காட்சி அளிக்கிறான். உடனே மனசில் வந்து ஒரு டிஃபிடன்ஸ் வந்துடுறது. வந்த உடனே என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமோ இல்லையோ, நம்ம ஏற்கனவே கேட்டோமே அவன் தான் இவனோ அப்படின்னு மெதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊச்சுகு. மந்தம் மந்தம் குவைட்லி விஸ்பரிங் இதம் இதரேதரம் ஊச்சுகு. ஒருத்தருக்கொருத்தர் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். என்ன பேசிண்டா ஒருவருக்கொருவர்? அதாவது பிரய ரூபக விசேஷ நிவேசைஹி சம்பதத்பிஹி அமராக ஸ்ருதபூர்வைஹி ஏஷா ஏவ சனலஹா அப்படிங்கிற. ஏஷா ஏவ சனலஹா, இவன் தான் அந்த நலனா அப்படின்னு பேசிக்கிறான். ஏஷா ஏவ எதை வச்சுண்டு அப்படின்னா அமராகா ஸ்ருத பூர்வைஹி சம்பதத்பிஹி பிரய ரூபக விசேஷ நிவேசைஹி இதம் ஊச்சுகு. இதெல்லாம் வந்து காரணமாக எடுத்துக்கிறோம், ஒரு ஹேத்துவாக எடுத்துக்கிறோம். ஸ்ருதபூர்வைஹி முன்பு கேட்கப்பட்ட, சம்பதத்பிஹி சம்பதத்தினாலே ஒரு ஒப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். கன்வர்சிங்னு சொல்கிறோம் இல்லையா? சம்பாதகான கன்வர்சிங்னு சொல்கிறோம். ஆனால் சம்பாதகான்னு நம்ம பொயட்ரியில் பார்த்தோம்னா துன்யாலோகத்தில் சம்பாதம்ங்கிறது ஒன்று போல் இன்னொன்று இருக்குது. அதாவது அது மாதிரியே இது இருக்குது, இது மாதிரியே அது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிறது. ஸோ அப்போது சம்பதத்பிஹின்னு அந்த உருவ அமைப்பின் ஒப்புதலை பார்க்கிறார்கள். ஸோ ஸ்ருதபூர்வ முன்பு கேட்டவைகளான சம்பதத்பிஹி இப்பொழுது பார்க்கும் உருவத்துடன் ஒப்பு இருப்பதனாலும் அது என்னது? பிரய ரூபக விசேஷ நிவேசைஹி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய பிரியரூபஸ்ய பாவகா பிரயரூபகம். ஸோ சௌந்தர்யம்னு அந்த வேர்டுக்கு சௌந்தர்யான்னு அர்த்தம். பிரியான பிரியமான, ரூபம் உருவம், அழகான உருவம். அந்த அழகான உருவத்தினுடைய சுந்தரன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய பாவம் போட்டோம்னா பிரயரூபகன்னு வருது இந்த இடத்துல. சௌந்தர்யம் இத்தியர்த்தா. ஸோ சௌந்தர்ய விசேஷ நிவேசைஹி, அந்த அழகினுடைய ஒரு அமைப்புகள் இருக்கே, அந்த அழகின் ஒசத்தியான நிவேசைகி அமைப்புகளினால் இவன்தான் அவனோ அப்படின்னு அவள் தீர்மானம் பண்ணுறான். அப்படி தீர்மானம் இல்லை, ஒருத்தருக்கொத்தர் மெதுவாக பேசிக்கிறான்.
ஒன்றும் பெருசாக அலங்காரம் இல்லை. சாதாரணமாக அவனை பார்த்த உடனே பதத்தினுடைய ஒரு கஷ்டம் தான் இந்த இடத்துல. பிரையரூபக விசேஷ நிவேசைங்கிறச்சு முன்பு கேட்ட சம்பதத்பிகி இப்பொழுது சிமிலராக இருக்கிற ஒப்பாக இருக்கக்கூடிய சௌந்தர்ய விசேஷத்தின் அமைப்புகளினால் அவர்கள் அந்த தேவர்கள் அமராகா ஈதரேதரம் ஒருவருக்கொருவர் மந்தம் மந்தம் மெதுவாக மெதுவாக இதி இதம் ஊச்சுகு இவ்வாறு இதை கூறினார்கள். என்னன்னு சஹா நலஹா ஏஷஹா ஏவ கிம், அந்த நலன் இவன்தானா அப்படின்னு கேட்டுக்கிறார். பிரையரூபக விசேஷ நிவேசைஹி சம்பதத்பிரமராஹ ஸ்ருதபூர்வைஹி ஏஷ ஏவ ச நலः கிம் இதி இதம் மந்தம் மந்தம் இதரேதரம் ஊச்சுஹு. தேஷு தத்வித வதூவரணார்ஹம் பூஷணம் ச சமயः ச ரதாத்வா தஸ்ய குண்டினபுரம் பிரதிசர்ப்பன் பூபதேஹ வியவசிதானி ஷம்ஷசுஹு. தேஷு தேஷு ஷம்ஷசுஹு, தேஷு அந்த தேவர்களினிடத்தில் இவைகள் எல்லாமே கூறிற்று. ஸோ ஷம்ஷசுஹு ஷசாச ஷம்ஷசதுஹு ஷம்ஷசுஹு. சரியா? இது லிட்லகாரத்தினுடைய பகுவச்சனத்தில் இருக்கு. அப்போது தேஷு அவர்களினிடத்தில் தெரிவித்தன. எவைகள் தெரிவித்தன அது இப்போ ஒன்றொன்னா சொல்ல போகிறது. அவன் நலன் இந்த மாதிரி ஒரு பொன் பார்க்க போகிறதுக்காக, அதாவது ஸ்வயம்பரத்துக்கு போகிறதுக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அலங்கரணத்தை போட்டு கொண்டிருக்கான். அந்த சமயம் வேற கரெக்டாக இருக்குது. ஏன்னா இவாளும் ஸ்வயம்பரத்துக்கு தான் வந்திருக்கா. அப்போது இந்த டயத்தில் இவன் இந்த மாதிரி அலங்கரணம் பண்ணிட்டு இருக்கான்னா கண்டிப்பாக தமயந்திய ஸ்வயம்பரத்துக்கு தான் அவன் போகிறாங்கிறது புரியுறது. இன்னொன்று சஹா ரத அத்வா, என்னது குண்டினபுரம் பிரதி சர்ப்பன்னு சஹா ரத அத்வா, எந்த வழியில் அவனுடைய தேர் வருதோ அந்த தேருனுடைய அத்வா வழியானது மார்க்கமானது அந்த குண்டின நகரம்னுட்டு தமயந்தியினுடைய நகரத்தை நோக்கி பிரதி சர்ப்பன்னு அதை நோக்கி செல்லுகின்ற காரணத்தினாலேயும் இவைகள் எல்லாமே, அதாவது அவனுடைய பூஷணம் தத்வித வது வரண அர்ஹம் பூஷணம், தத்வித அப்பேற்பட்ட, இது எல்லாமே நம்ம அர்த்தாந்திர சங்கிரமித்தமாக எடுத்துக்கணும். தட் இஸ் வேறு அப்பேற்பட்ட ஒரு வது தமயந்தியை வரண கேட்பதற்காக பெண் கேட்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பூஷணத்தை பார்த்தார்கள். அந்த பூஷணமானது ஷசாச, அது கூறிற்று அவர்களிடத்தில். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லித்து, சஹா சமயஹா அப்படி பூபதேகே வியவசிதானி சசம்சுகு, அந்த அரசனுடைய அந்த நலனுடைய ஒரு செயல்களை, வியவசித்தம்னா இந்த இடத்துல எஃபர்ட்னு எடுத்துக்கணும். நலன் என்ன பண்ண போகிறாங்கிற அவனுடைய அந்த ஒரு ஆசை, ஒரு வியவசித்தம், எஃபர்ட், யத்தனம், அவனுடைய யத்தனத்தை தெரிவித்தது. ஸோ கர்த்தா இங்கே எப்படின்னா அந்த பூஷணம் ஒரு கர்த்தா, சஹா சமயஹா ஒரு கர்த்தா, அதுக்கப்புறம் சஹா ரதாத்வா ஒரு கர்த்தா. அந்த அத்வாவும் அந்த சமயமும் அந்த பூஷணமும் என்ன பண்ணித்து அப்படின்னா சசம்சுகு, இவைகள் எல்லாமே தேஷு சசம்சுகு அவர்களிடத்தில் கூறின. எதை கூறின? பூபதேகே வியவசிதானி கூறின. அந்த அரசனுடைய ஒரு விவகாரங்களை சொல்லித்து. இந்த இடத்துல சமுச்சய அலங்காரம் போட்டுக்கோங்க. தேஷு தத்வித வது வரணார்ஹம் பூஷணம் ச சமயः ச ரதாத்வா தஸ்ய குண்டினபுரம் பிரதிசர்ப்பன் பூபதேர் வியவசிதானி சசம்சுஹு. தர்மராஜ சலிலேஷ ஹுதாசைஹ பிராணதாம் ஸ்ரிதம் ஆமும் ஜகதஸ்தைஹ பிராப்ய ஹிருஷ்டச்சல விஸ்திருததாபைஹ சேதசா நிபிருதம் ஏதத் அச்சிந்தி. நிபிருதம் ரகசியமாக தர்மராஜ சலிலேஷ ஹுதாசைஹி, தர்மராஜன் யமன், சலிலேஷ ஜலங்களுக்கெல்லாம் ஈஷ பத்தியாக இருக்கக்கூடிய வருணன், அப்புறம் ஹுதாஷ அக்னி, இவர் இந்த 3 பேரினாலும் ஏதது அச்சிந்தி இவ்வாறு நினைக்கப்பெற்றது, அதாவது நினைக்கப்பட்டது.
என்ன எப்படி அவள் எப்படி இருந்தான்னா அவளுக்கு அட்ஜெக்டிவ் என்ன இங்கே வந்து ஜகதா பிராணதாம் ஸ்ரிதம் அமும் பிராப்பிய, உலகத்துக்கே பிராணனாக விளங்கக்கூடிய இந்த நலனை அடைந்து, ஸ்ரிதம் பிராப்பிய, அதாவது ஜகதா பிராணதாம் ஸ்ரிதம், உலகத்திற்கு பிராணனாக இருக்கும் தன்மையை ஸ்ரிதம் அடைந்தவனான, பிராப்தம் அமும் இந்த நலனை பிராப்பிய அடைந்து, அதாவது நலனை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு என்ன நடந்ததுங்கிறது ஒன்று தனியாக இருக்குது. இப்போ அவள் மனசில் என்ன நினச்சாங்கிறது தனி. அடுத்தது தைஹி ஹிருஷ்ட சல விஸ்திருத தாபைஹி, ஹிருஷ்ட சந்தோஷம், அதுக்கப்புறம் சல ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. இதனால் ஹர்ஷத்தினாலையும் சல சஞ்சலத்தினாலையும் விஸ்திருத தாபம், வளர்க்கப்பட்ட தாபத்தை கொண்டவர்கள். முதல்ல அவனை பார்த்த உடனே கண்ணுக்கு அப்படியே சாபல்யம்னு தானே நினைக்கிறான். அப்படியே ஒரு ஹீரோ வந்து நிற்கிறான் பாரு, நம்மளை அறியாமல். ஈவன் தோ ஹி இஸ் எ காம்படிட்டர், நமக்கு ஸ்டில் வந்து ஒரு அது என்ன ராவணம் பகுவமன்யத்தான்னு இருக்கு இல்லையா. இப்போ துலித கைலாசம், ஹஸ்தேன துலித கைலாசம் ஸ்வமுகைர் அர்ச்சிதேஸ்வரம், ராவணம் பகுவமன்யத அராத்திம் பகுவமன்யதம்பர் ராமன். அந்த இடத்துல இப்போ தன்னுடைய தலையினால் பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணவான் ராவணன் அப்படின்னு அவர் வந்து இவன் தான் சரியான ஒரு நம்மளோட போட்டியிடுறதுக்கு இவன் தான் பர்ஃபெக்ட் பர்சன்னு நினச்சாரான் ராமன் அந்த இடத்துல. அப்படி இருக்கணும் ஒரு வீரம்ங்கிறது. இங்கேயும் வந்து முதல்ல ஹர்ஷம், முதல்ல ஒரு சந்தோஷம், தோத்தாலும் சரி இவன்ட்ட தானே தோக்குறோம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையோ அவளுக்கு. அதை தான் சொல்கிறார். ஸோ ஹர்ஷ முதல்ல சந்தோஷம், இப்பேற்பட்ட ஒரு சௌந்தர்ய ஒரு புருஷனை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சஞ்சலம், இது என்னடா அது இவன் இவ்வளவு அழகாக இருக்கானே, அப்போ நமக்கு வந்து சான்ஸே இல்லையோ அப்படிங்கிறதுனால மனசில் தாபம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு கொடுத்து. ஸோ ஹிருஷ்ட சல விஸ்திருத தாபைஹி தைஹி தர்மராஜ சலிலேஷ ஹுதாஷைஹி, அவர்களால் இவ்வாறு ஏதது அச்சிந்தி, அவர்கள் இவ்வாறு யோசித்தார்கள். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அவள் என்ன நினச்சாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. சிம்பிளாக இருக்குது இன்றைக்கி ஸ்லோகங்கள்லாம், அதனால் இன்னும் கொஞ்சம் தர்மராஜ சலிலேஷ, இதுவும் அலங்காரம் ஒன்றுமே இல்லையே, சாதாரணமாக தான் இருக்குது, அவ்வளோதான். தர்மராஜ சலிலேஷ ஹுதாசைஹி பிராணதாம் ஸ்ரிதம் அமும் ஜகதஸ்தைஹி பிராப்பிய ஹிருஷ்டச்சல விஸ்திருததாபைஹி சேதசா நிபிருதம் ஏதத் அச்சிந்தி நைவனஃப் பிரியதம உபயதா அசௌ யதி அமும் ந விருணுதே விருணுதேவா ஏகதோ ஹி திக் அமும் அகுணஜ்ஞாம் அந்யதா கதம் ஆதவ் பிரதிலம்பா. இது இவனை வந்து அவள் வரிச்சானாலும் நமக்கு பிரச்சனை, வரிக்காட்டாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறா ஆரம்பிக்கிறா. அசௌ அமும் எதி அசௌன தமயந்தி அமும் நளனை எதி ந விருணுதே, அவள் வந்து வரிக்கலைன்னா, அதாவது கணவனாக வரிக்கலைன்னா, விருணுதேவா இல்லை கணவனாக வரிச்சாளேனா, அவனை வந்து சூஸ் பண்ணான்னா, உபயதாபி ரெண்டு வகையிலும் நகா பிரியதமா நைவ, நமக்கு ஒன்றும் அதில் வந்து இது கிடையாது, ப்ளஸ்ஸு கிடையாது, லாஸ் தான் நமக்கு. ரெண்டு வகையிலையும் அவள் வந்து அவனை சூஸ் பண்ணான்னாலும் நமக்கு ப்ராப்ளம், ஏன்னா நமக்கு கிட்ட போகிறதில்ல. அதஃப் பிரதிலம்பகா, நமக்கு எப்படி அதஃப் பிரதிலம்பகா, அவளுடைய அடைதல்ங்கிறது நமக்கு எப்படி ஏற்பட போகிறது, அதனால் நமக்கு லாஸ். அவனை வரிக்கலைன்னா இப்பேற்பட்டவனை விட்டாளா, அப்போ அவளுக்கு வந்து நல்ல குணங்கள்னா என்னன்னே தெரியாது போல இருக்குது, அப்போ ஷீ இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னு இப்படி யோசிக்கிறார். ஸோ ஏகதா ஒரு வகையில் ந விருணுதே சேத்துன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து ந விருணுதேங்கிறது நம்பர் 1, விருணுதேவாங்கிறது நம்பர் 2 போட்டுக்கோங்க. ஸோ ஏகதா அப்படிங்கிறச்சே ஃபஸ்ட் 1. ஒரு பட்சத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது அவள் வந்து வரிக்கலை, அவனை வந்து கணவனாக அவள் சூஸ் பண்ணலைன்னா, அமும் அகுணஜ்ஞாம் திக், குணங்களை அறியாதவள். அகுணஜ்ஞாங்கிறது குணான்னு ஜானாதி இது குணஜ்ஞா, அகுணஜ்ஞா. ஸோ குணத்தை அறியாதவள்னு எடுத்துக்கணும். ஸோ யா குணான்னு ந ஜானாதிங்கிறதுல அன்வைக்கணும். ஸோ இல்லைன்னா அகுணம் மாத்திரம் தெரியவர அகுணானேவ ஜானாதிங்கிற மாதிரி ஆகிடும். அப்படி
பண்ணுறதுக்கு பதிலாக குணானு யா ந ஜானாதி அப்படி போட்டுக்கணும். அவளை திக்கு சிச்சி, ஒரு குணங்களை பற்றியே தெரியாத அந்த பெண்ணை வந்து நமக்கு என்னதுக்கு அப்போ, அவன் வேஸ்ட்டு தானே அப்படின்னுட்டு திக்கு அப்படின்னு அவளை சொல்கிறா. அந்யதா இதை வந்து ரெண்டாவதாக எடுத்துக்கணும். அப்போ த செகண்ட் பாசிபிலிட்டி என்ன, விருணுதே, ஒருவேளை அவனை வந்து அவள் வரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ கதம் அத பிரதிலம்பகா, நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வருது, பிரதிலம்பகான்னு அவளை மறுபடியும் நம்மளால் எப்படி திருப்பி வாங்கிக்க முடியும், வி கெனாட் அப்படிங்கிற. அமும் அமூஹு, அமும் வரலாமோ இல்லையோ, அமும் தான் வரணுங்கிறது இல்லையே. அசௌ அமு அமூஹு, அமும் ஸ்திரீலிங்கம் தானே. சப்தமஞ்சரி பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க ரெண்டு சப்தமும் இருக்கு இந்த ஸ்லோகத்துலன்னு சொல்றாங்க. இல்ல அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே அப்படி சொல்கிறேன். அப்போ சரி, கரெக்டு தான். ஏன்னா முதல்ல வந்து அமும்னு இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து புல்லிங்கம். கரெக்ட், இது வந்து புல்லிங்கம், அமும்ங்கிறது இது ஸ்திரீலிங்கம். சூப்பர். சரி, ஸோ நைவனஃப் பிரியதமா உபயதா, நமக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது இப்போ இல்லையா, எதுவுமே நமக்கு வந்து பிடிச்சமான ஒரு ரிசல்ட்டு கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாரோ இப்போ எல்லாரும். இதில் யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்கிறது தனித்தனியாக சொல்லலை, மொத்தமாக அவன் மனசில் இருக்கக்கூடிய ஓட்டம் இதுதான். வேணும்னா நம்ம வந்து தர்மராஜன் இப்படி முதல்ல நினைக்கிறார், அடுத்தது சல்லேஷன் நினைக்கிறது அடுத்த ஸ்லோகம் அப்படின்னு ஒன்றா போட்டுக்கலாம். ஆனால் அப்படி வந்து பிரித்து இவர் நைஷதக்காரர் நமக்கு வந்து ஸ்ரீஹர்ஷன் அப்படி சொல்லலை. சரியா? ஸோ நைவனஃப் பிரியதமா உபயதா அசௌ எதி அமும் ந விருணுதே விருணுதேவா ஏகதோ ஹி திக் அமும் அகுணஜ்ஞாம் அந்யதா கதம் அத பிரதிலம்பாக. இந்த இடத்துல வந்து அந்த ஏகதா அந்யதான்னு போடலைன்னா நமக்கு வந்து யதாசங்கியம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது போட்டதுனால முதல் பட்சம் அடுத்த பட்சம்னு கிளியராக போய்டுறது. இல்லைன்னா யதாசங்கியம் சொல்லியிருக்கலாம். ஆமாம், இதில் ஒன்றும் பெரிய இதுவும் அலங்காரம் இல்லை. மாமுபைஷ்யதி ததா யதி மத்தஹா வேதநேயம் இயத் அஸ்ய மகத்வம் ஈத்ருஷீ ச கதம் ஆகலயித்ரி மத்விசேஷம் அபரான் ரிப புத்ரி. அதே வேறு விதமாக சொல்கிறார். இப்போ யதி இயம் இயத் அஸ்ய மத்தஹா மகத்வம் யதி ந வேத, யதி ந வேத, யதி மத்தஹா ந வேத, என்னிடத்திலிருந்து, தட் இஸ் பிரிவினையாக சொல்கிறார். இங்கே பேத பாவத்தை வந்து காண்பிக்கிற மாதிரி சொல்கிறார். இயம் இந்த தமயந்தியானவள் இயத்து மகத்துவம் அஸ்ய, இவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குங்கிறத, அதாவது மத்தகா மகத்துவம், என்னை காட்டிலும் இந்த நளனுக்கு இயத்து மகத்துவம், இவ்வளவு மகத்துவங்கிறது இருக்குங்கிறத எதினா வேத அவளுக்கு புரியலைன்னா ததா மாம் உபயிஷ்யதி, அப்போதான் என்கிட்ட வரப்போறா இல்லையா. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னார், நான் விருணுத்தேன்னா ஏகதா அகுணஜ்ஞா, அவனிடத்தில் அவ்வளவு குணங்கள் இருக்குங்கிறது. இது திஸ் இஸ் லைக் an explanatory verse for the earlier ஸ்லோகா. அப்படி எடுத்துப்போம். அதாவது அவனிடத்தில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது, என்னை காட்டிலும் வசதியாக இருக்குது, காட்டிலும்ங்கிறத போட்டுக்கோங்க அந்த பஞ்சமிக்கு, ஜாஸ்தியாக இருக்குங்கிறது எதினா வேத அவளுக்கு புரியலைன்னா அப்போ தானே என்கிட்ட வரப்போகிறா. ததாமாம் உபேஷ்யதி, என்ன வரிக்க போகிறா அவ. இருக்கட்டும், ஈத்ருஷின் ரிபபுத்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசகுமாரி, அபராது மத்விசேஷம் ச கதம் ஆகலயித்ரி, எப்படி அந்த நளன்ட்டேருந்து, நளனையே முதல்ல அவனுடைய மகத்துவத்தையே புரிஞ்சுக்கலங்கும் பொழுது என்னிடத்துல வரும்பொழுது how will she be able to distinguish me from him அப்படிங்கிற. அடுத்தது அபராத்து அப்படின்னா நலாத்து, மத்விசேஷம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணத்தை கதம் ஆகலயித்ரி கதம் போதயதி, அவ எப்படி புரிஞ்சுக்க போறா அதை அப்படிங்கிற. யோசிச்சு பார்க்கணும் இல்லை. இப்பேற்பட்ட நலனாக இருந்தால் அவன் என்னை விட இவ்வளோ வசதியாக அவனே நினைக்கும் பொழுது, அதையே அவளால் ரெகக்னைஸ் பண்ண முடியலங்கும் பொழுது, அவனை காட்டிலும் நான் வசதிங்கிறத அவள் ரெகக்னைஸ் பண்ணி என்கிட்ட வரணுமே, அது எப்படி வருவோம், ஏன்னா அவளுக்கு குணமே தெரியலையே அப்படின்னு தீர்மானம் பண்ணுறேன். புரியுறதா? ஓகே. ஸோ அந்த ஈதிருஷின்றது இவன் போட்டுற அந்த எதியில வருது, நிஜத்துல அவ அப்படின்னு கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம்,
ஸோ ஈத்ரிஷி எதி ஏஷா ஏவம் சியாத் தர்ஹி ஏவ மாம் உபைஷ்யதி தர்ஹி என்னுடைய கல்பனையில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்டவளாக இருந்தாளே எனில் அவளுக்கு எப்படி என்னுடைய ஒரு ஒரு தனித்துவம் புரியும் அப்படிங்கிற. சரியா? மாம் உபைஷ்யதி ததா யதி மத்தः வேதநேயம் இயத் அஸ்ய மகத்வம் ஈத்ரிஷி ச கதம் ஆகலயித்ரி மத்விசேஷம் அபராத் நிருபபுத்ரி நைஷதே பத விருதே தமயந்த்யா व्रीडितः नहि बहिर्भवितास्मि स्वां गृहे अपि वनितां कथम् आस्यं ह्रीनिमीली खलु दर्शयिताहे. இது அடுத்த லெவல். என்னுடைய மனைவியை நான் எப்படி போய் என்னுடைய முகத்தை நான் காமிப்பேன் அப்படிங்கிறான். தமயந்தியா நைஷதே விருத்தே சதி. ஒருவேளை தமயந்தி வந்து நலனை வந்து வரிச்சுட்டா அப்படின்னா இங்கேருந்து குடுகுடுன்னு போனியே என்னாச்சு, உன் முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்ப அப்படின்னு கேட்போமோ இல்லையோ, அதை தான் இங்கே வந்து கேட்குற மாதிரி தானே தன்னை நினச்சிக்கிறா அவன் 3 பேரும். நைஷதே விருத்தே சதி, நைஷதன் வரிச்சாச்சு யாரு? தமயந்தி. அப்போ தமயந்தியா நைஷதே விருத்தே சதி, நலனை வந்து அவள் சூஸ் பண்ணிட்டப்புறம் விரீடிதா பவிஹி ந பவிதாஸ்மி, அதாவது விரீடிதா சன்னு பகிஹி ந பவிதாஸ்மி, வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுண்ணா. விரீடிதா சன்னு வெட்கப்பட்டவனான நான் பகிஹி ந பவிதாஸ்மி, வெளியில் வீட்டை விட்டு வெளில தலை காமிக்க முடியாது. நம்ம லோக்கலாக சாதாரணமாக ஆற்றுல பேசிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே காவியமாக போட்டார். ஏன் ஸ்வாம் கிரகே தன்னுடைய வீட்டில் கூட ஹா பத பதன்னா அப்படியே இந்த இடத்துல கேதே வருத்தத்தில் தாபத்தில் சொல்கிறா. கிரகே அப்படி வீட்டில் கூட ஸ்வாம் வனிதாம் தன்னுடைய மனைவியினிடம் ஹிரீ நிமீலி ஆஸ்யம் வெட்கத்தினால அப்படியே பாடி இருக்கக்கூடிய, நிமீலம்னு மூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே வெட்கத்தினால் மூடி இருக்கக்கூடிய என் முகத்தை ஆஸ்யம் கதம் கலு தர்ஷயிதாகே நான் எப்படி காண்பிப்பேன் அப்படிங்கிற. இது வந்து லுட்டு லகார, இது காவியத்துலலாம் ரொம்ப பார்த்ததே கிடையாது வேற எங்கேயுமே. இந்த ஒரு வயம் நாங்கள் எப்படி காண்பிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறார். தர்ஷயிதாஹே தமயந்தியா நைஷதே பத நைஷதே பத விருத்தே. சரியா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒன்றும் பெரிய அலங்காரம் கிடையாது, ஜஸ்ட் அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய தாட்ஸ் தான். தமயந்தி நலனை வந்து வரிச்சுட்டான்னா, சூஸ் பண்ணிட்டான்னா, வெட்கப்பட்டு நான் வெளியே போக முடியாது. வீட்டில் கூட நான் எப்படி என் முகத்தை என் பொண்ணுகிட்ட காமிப்பேன், மனைவிட்ட காமிப்பேன். ஏன்னா அப்படி நீ வந்து வரிஞ்சு கட்டின்னு போனியோ இல்லையோ, இப்போ வந்து முகத்தை தொங்கப்பட்டுன்னு திரும்பி வந்திருக்கியேன்னு அவள் கேட்போம். அவள்கிட்ட எப்படி வெட்கப்பட்டு நான் என் முகத்தை காமிக்கிறது? அப்படி இந்த ஸ்லோகம் இப்படி நினைத்தார்கள் எல்லாருமே. ஸோ நைஷதே பத விருத்தே தமயந்தியா விரீடிதோ நஹி பகிர்பவிதாஸ்மி ஸ்வாங்கிருஹே வனிதாம் கதம் ஆஸ்யம் ஹ்ரீநிமீலி கலு தர்ஷயிதாஹே. சரியா? அதுக்கடுமா அதோட சந்தேகம் இல்லையா இது வரைக்கும்?